வணக்கம். அவசரமாக இன்றே மாற்றியமைக்கப்படும் அமைச்சரவை. யார் யாருக்கு என்னென்ன பதவி தெரியுமா? வெளியான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்ட லிஸ்ட். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக அமைச்சரவையில் பெரிய மாற்றம் ஏற்பட போவதாகவும், குறிப்பாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக மாற்றப்பட போகிறார் என்றும் கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் வெளிவந்தன. மேலும் ஒரு சில அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என்றும், வடமாவட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்பட்டது. அதாவது 2026 நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதற்கான தேர்தல் பணிகளுக்கான பணிகள் ஏற்கனவே துவங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி கடந்த சில நாட்களாக அதிரடியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு IAS அதிகாரிகள், துறை செயலாளர்கள் மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் இன்றைய தினம் அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறார். அதற்கு முன்னதாகவே அமைச்சரவை மாற்றத்தை செய்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு அமைச்சரவை மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதிய அமைச்சரவை மாற்றம் இன்று அறிவிக்கப்படும் என்றும், அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டுள்ள லிஸ்டில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. மேலும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உள்ளாட்சி துறையும் கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது சீனியர் அமைச்சர்கள் பலருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர்களது துறையை மாற்றிக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் அமைச்சர் K.N. நேரு அவர்களுக்கு போக்குவரத்து துறை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அதேபோல் மூத்த அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களுக்கு மின்துறையும், நிதித்துறை மீண்டும் அமைச்சர் PTR அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் உதயநிதி அவர்கள் வகித்த விளையாட்டுத்துறை உள்ளிட்ட ஒரு சில துறைகள் வேறு அமைச்சர்களுக்கு மாற்றப்பட்டு வட மாவட்டங்களில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள மதிவேந்தன், காந்தி, KKSSR ஆகியோரின் பெயர்களும் அமைச்சரிலிருந்து நீக்கப்படும் பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இன்றைய தினம் ஆளுநர் RN ரவி அவர்களது அறிக்கையில் அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அறிவிப்பு வெளியான 2 நாட்களுக்குள் புதிய அமைச்சரவை மாற்றத்திற்கான பதவியேற்பு விழா நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த மாதம் 28ஆம் தேதியன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணமும் மேற்கொள்ள இருக்கிறார். அமைச்சரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்திருப்பதாகவும், இதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.